ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஃப்ரெண்ட் டீனா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் ஊர்வலம் வரப்போகுது. அம்மன் ஊர்வலம் வரதங்க காட்ட போகிறேன். ஸோ புதுசாக பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கையோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோட அப்டேட்ஸ், வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நானிக்கா பாருங்கள், எவ்வளோ அழகாக நானிக்காம்படி கோடத்தோட அம்மனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஸோ இது எல்லாமே பார்த்தா ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். கவிஷை பாருங்கள், அவங்களோட கூடத்தோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேரமாகவே வந்தாச்சு அம்மன். ஸோ அம்மா வீட்டுக்கிட்ட. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து அழகாக நான் காட்ட முடியுது. நம்ம வீட்டுக்கிட்ட ஏன் இவ்வளோ ஒரு கிராண்டாக காட்ட முடியல அப்படின்னு நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு நானிக்கா வந்து அங்கேயே தண்ணி ஊற்றலை, அதுவும் நான் காட்ட போகிறேன். ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சு. குழந்தை வந்து நம்ம வீட்டுக்கிட்ட குடத்தில் தண்ணி நப்பி வச்சு இருந்தும் அம்மனுக்கு நானிக்காவில் அங்கே ஊற்ற முடியல. பட் ஒரு மனசுக்கு சந்தோஷமும் இருக்குது. ஏன்னா அங்கே ஊற்ற முடியலாம், பரவாயில்ல. அம்மா வீட்டுக்கிட்ட வந்தப்போ நானிக்கா வந்து தண்ணி ஊற்றுச்சு அப்படின்னு. ஸோ பரவாயில்ல. இப்போ வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பூ போடுவாங்க நெக்ஸ்ட் டே. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பூஜை, ரொம்ப ஒரு கிராண்டாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியன் சைடில் இந்துக்காரங்க எல்லாருமே வந்து நம்ம கோயிலில் வராங்க. ஸோ எவ்வளோ ஒரு கிராண்டாக ஹாப்பியாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வீடியோ காட்டுறேன். அண்டு எல்லா நாளுமே நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் எனக்கு பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்டு வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக குழந்தைங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஒரு சந்தோஷம் தாங்க, நம்ம பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. அண்ட் இந்த மாதிரி தமிழ் மூலமெல்லாம் இந்த மாதிரி பூஜையில் இல்லை ஒரு கல்யாணத்தில் தான் கேட்க முடியுது. நம்ம ஊராக இருந்தால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம இந்த மாதிரி தமிழ் மொத்தால் கேட்கலாம். ஆனால் இங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை. ஸோ நாங்கள் டெல்லியிலேருந்து கூட எவ்வளோ ஒரு கிராண்டாக எவ்வளோ ஒரு கூட்டம் வரும் தெரியுமாங்க. ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன், கண்டிப்பாக பாருங்கள் வீடியோ. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம நானிக்கா, நம்ம பிரின்சஸ் எவ்வளோ அழகாக இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட் படிச்சுட்டு அவள் எவ்வளோ ஒரு சந்தோஷமாகுவான்னு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எடுக்கவே முடியல. కొంచెం నన్ను దాలు బిడ్డ
கீழே பார்த்தனா சைடுல பார்த்து வாங்க. யாரு நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நைனிகா வந்து நம்ம வீட்டுக்கிட்ட தண்ணி ஊற்றல. அது ஏன்னா நம்ம வீட்டுக்கிட்ட பாருங்கள், இவங்க ரொம்ப ஒரு லேட்டாக எல்லா இடத்துக்குமே ஊர்வலம் போயிட்டு லேட்டாக வந்ததுனால குழந்தைங்க 2 பேருமே தூங்கிட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் நான் உள்ளார போகும்போதே டைம் பார்த்துங்க 1 மணி ஆகி 10 நிமிஷம் ஆகிருந்துச்சு. ஸோ அவ்வளோ நேரம் குழந்தைங்க முழிச்சிருக்க முடியல, தூங்கிட்டாங்க. அதனால கொஞ்சம் ஒரு மன கஷ்டமாக இருந்துச்சு. நான் அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் அவங்கக்கிட்ட. ஸோ அவங்களும் சொன்னாங்க, ஆமாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா குழந்தைங்க இல்லாமல் நம்ம பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவள் ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக இருந்தாங்க நைனிகா. அது மட்டும் இல்லாமல் குடத்தில் தண்ணி நப்போ அதில் பூ போட்டு டெக்கரேட் பண்ணும்போது அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பட்டு இவங்க ரொம்ப ஒரு லேட்டாக, எப்பவுமே இங்கே வந்து லேட்டாக தான் வருவாங்க எல்லா இடத்துக்கு போயிட்டு. ஸோ லேட்டாக வந்ததுனால குழந்தைங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. பட் நைனிகாவோட தண்ணியும் என்னோட குடம் 2மே நானே ஊற்றிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் இல்லாமல் நான் வந்து ஹவுசிங் கொடுக்குறேன். ஸோ அதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், நான் ஹவுசிங் கொடுக்கணும், நீங்கள் ஐயரெல்லாம் நீங்கள் இங்கேயே இருங்க, ஏன்னா அம்மன் வரட்டும் அதுக்கப்புறம் தான் ஹவுசிங் நான் கொடுப்பேன் அப்படின்னு. ஸோ ஐயர் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் மின்னாண்ட போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னக்கப்புறம் எல்லாருமே ஒருத்தராக மின்னாண்ட போய்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப லேட்டாக வந்ததுனால பாருங்கள் என்னோட கிளியராக காட்ட முடியல, இருட்டாக இருந்துச்சு. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன். கீழிருந்து வீடியோ எடுக்க முடியலைங்க, ஏன்னா எல்லோருமே பிஸியாக இருந்தாங்க. ஸோ ஒரு குழந்தை தான் நார்த் இந்தியன். ஸோ குழந்தை தாங்க வீடியோ மேலேருந்து எடுத்து எனக்கு ஒரு ஹெல்ப் வந்துச்சு. ஸோ நான் பாருங்கள் டார்க் ப்ளூ சாரி கட்டியிருந்தேன். ஸோ நான் வந்து நைனிகா தண்ணியும் நான் தான் ஊற்றினேன் அவங்களுதுமே. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டாது நைனிகா ஒரு ஹாப்பியாக இருப்பேன். எனக்கு ஒரு சந்தோஷம், சரி இங்கே இல்லைனாம பரவாயில்ல, அம்மா வீட்டுக்கிட்ட எங்கள் சாச்சி சொன்னதுனால நைனிகா வந்து அங்கே ஊற்ற முடிஞ்சிச்சு. அம்மன் தெய்வத்தால் எல்லோருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்டு நீங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போது இந்த வீடியோவில் அம்மன் கிளியராக தெரியலனா பரவாயில்ல, நான் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. கடைசியாக வந்து அம்மனோட ஃபோட்டோ போடுறேன், அதை பாருங்கள். இவ்வளோ ஒரு அழகாக, இவ்வளோ ஒரு பார்க்குறக்கே மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ற வீடியோ இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு நாங்கள் எடுக்கிறோம். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தாங்க நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் பண்ண முடியும். என்ன பாருங்கள், ஸோ இதில் வந்து வீடியோவில் அம்மன் கிளியராக தெரியலாம் பரவாயில்லைங்க, நான் உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன், கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள். லைக் பண்ணுங்கள் மறக்காமல்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.